அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளாவோடைய ஸ்பெஷல் ரெசிபியான பீஃப் பள்ளிக்கறி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டான இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பீஃப் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதோட அளவுகள் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த அளவுகளை எல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த பீஃப் கூடயே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா உதுத்து விட்ட மாதிரி ஒன்றோட ஒன்று சேராமல் நல்லா உதுத்து விட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பழுத்த தக்காளி இதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் அண்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய லெமனில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அந்த ஆனியன், தக்காளி, அந்த கறி எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து 1/2 அன் ஹவராவது ஊறணும். அதுக்கு மேலே ஊறினாலுமே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் முழு மல்லி, 2-3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நம்ம இப்போ இதுக்குள்ளே சேர்த்திடலாம். நான் வந்து 1 ஹவர் ஊற விட்டுருந்தேன். இப்போ அந்த பவுடரை இதுக்குள்ளே சேர்த்திட்டு கரண்டியோ இல்லை கையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியிலே வந்து உங்களுக்கு பீஃப் வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்துட்டு தண்ணி எதுவுமே நான் இதில் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நல்லா குக்கரோட மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 1 விசில் அண்ட் லோ ஃப்ளேமில் நான் வந்து 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ குக்கரில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. அதிலிருந்தே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய், அது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் ப்ளஸ் கருவேப்பிலையை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணும்போது தாங்க ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இதில் இருக்கிற தண்ணியை இன்னுமே வற்ற வைக்கணும் அப்படின்னா இன்னுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போல் நீங்கள் நல்லாவே வந்து பெரட்டி விட்டு நல்லாவே ட்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளவு தாங்க, சூப்பரான நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபியான பள்ளிக்கறி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு முக்கியமாக பரோட்டா, பத்திரி அண்டு சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. அப்புறம் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும், அதை வந்து மறந்துட்டேன். நீங்கள் வந்து பீஃப் மேரினேட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கோகனட் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதாவது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். Thanks for watching.